ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயிலேயே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய வைங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா 80% அளவுக்கு நல்லா வதங்கினோடனே ஒரு 2 தக்காளியும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 2 துண்டு தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை குழம்பு.